இன்னைக்கு நாம பார்க்க போறது தளபதி விஜய் சாரோட தமிழக வெற்றி கழகம் மதுரையில நடக்க போற மாநாடு பத்தி. மாநாடுனா சாதாரணமா இருக்காதுங்க, பெரிய சம்பவம் நடக்கும். ஆனா இந்த மாநாட்டுல தளபதியை தவிர வேற ஒரு முக்கிய விருந்தினர் வரப்போறதா ஒரு வதந்தி ஓடிட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்லைங்க, மழை. ஆமாங்க, மதுரை மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கு மழை வர வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வானிலை ஆய்வு மையத்தோட அறிக்கைகள் படி பார்த்தா ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில லேசான மழை வர 25 விழுக்காடு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு 30லிருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வரலாம். இது மொத்த மாநாட்டையும் பாதிக்காது, ஆனா திடீர்னு ஒரு சின்ன பிரேக் மாதிரி வரலாம். கடைசியா விழுப்புரத்துல மாநாடு நடந்தப்ப வெயில் மண்டையை பிளந்துச்சுங்க. நிறைய பேர் கொடைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி இப்போ மதுரையிலையும் 37 டிகிரி வரைக்கும் வெயில் இருக்கும்னு சொல்றாங்க. கூட்டத்துல இருந்தா அது 39 டிகிரி வரைக்கும் உணரப்படும். அதனால மாநாட்டுக்கு போறவங்க வெயிலுக்கும் மழைக்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டு போறது நல்லது. ஒரு கொடை, ஒரு தண்ணீர் பாட்டில், ஒரு தொப்பி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தளபதி ஃபேன்ஸ்க்காக மாநாட்டுல 5 லட்சம் தண்ணீர் பாட்டில்கள் ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். மொத்தத்துல இந்த மதுரை மாநாடு ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வா இருக்கும். தளபதி என்ன பேச போறாரு, என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வானிலை நிலவரமும் ஒரு பெரிய சவாலா இருக்கு. நீங்க மாநாட்டுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா சேஃபா போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.